வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுட் ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அவல் வச்சு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த ஒரு கிண்ண அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அவலுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். பூண்டு அப்புறம் தேங்காய் இது சேர்த்துட்டு, இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இவ்வளோ சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்சர் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் எடுத்து வச்சுருந்த அவலை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இது கூட உப்பு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். உப்பு சேர்த்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். நம்ம நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அதை அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். அதிகமாக தண்ணி சேர்த்தா அவல் ரொம்பவே இலக்கம் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு விரவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவலில் நல்லா ஈரம் படுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து விரவிக்கலாம். இந்த மாதிரி அவலை விரவிக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்க அவல் எல்லாத்துலேயுமே தண்ணி பட ஆரம்பிச்சிரும். தண்ணி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம விரவி விட்டுக்கலாம். இப்படி நம்ம விரவினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், அவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும். இது கூட இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே இதிலே சேர்த்து விரவி வச்சுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா விரவி வச்சுக்கலாம். இப்போது பாருங்கள், அவளை கட்டியாக விடாமல் நல்லா உதிரியாக விரவி வச்சுக்கலாம். அவள் தண்ணி சேர்த்து விரவும்போது ரொம்ப கட்டியாகும். அதனால் அதை நல்லா மசாலா கூட சேர்த்து உதுத்து விட்டுக்கோங்க. இது ஒரு முட்டை பொடி மாஸ் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நல்லாவே விரவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உதுத்து விட்டுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சிடலாம். பேன் நல்லாவே ஹீட் ஆகட்டும். இந்த சமயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தப்பருப்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் நல்லாவே வதங்கணும். நம்ம உப்பு எல்லாமே அதிலே போட்டுட்டோம். உப்பு கரெக்டாக இருந்தால் பார்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு நான் அதிலே உப்பு கரெக்டாக சேர்த்துருக்கேன். அதனால் இதை நல்லா விரவி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம அதில் செஞ்சு வச்சிருந்த மிக்சரை போட்டுடலாம். பாருங்கள், இப்போவே அவல் நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகியிருக்கும். இந்த மிக்சர் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை போடுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மெதுவாகவே கிளறி விட்டுக்கலாம். அவலில்
எல்லா இடமும் ஆயிலில் படுற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே உதிரி உதிரியாக ஒரு பொடி மாஸ் மாதிரி இருக்குது பார்க்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி முட்டை பொடி மாஸ் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.